சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிட்டில் நம்ம 3D ஃபைல்ஸை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3ds மேக்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் ஃபைல், அதாவது .max அப்படின்ற ஃபைல் நம்மளுக்கு ஃப்ரீ டவுன்லோட் கிடைக்கும். இப்போ ஒரு கார் ஆகட்டும், சோஃபா இல்லை எந்த ஒரு காம்போனண்ட்டாக இருந்தாலும் .max அப்படின்ற ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிவிடுவோம், ஃபைலாக மெர்ஜ் பண்ணிவிடுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா .rvt அப்படின்ற ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா, rvt. அதே இது நீங்கள் ஒரு ஃபேமிலி க்ரியேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைலில் போய்ட்டு நியூ, அதில் ஃபேமிலி போடுறேன். ஸோ ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா rft அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு rft ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஏதாவது ஒரு அதாவது மெட்ரிக் டோர் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு rfa அப்படின்ற ஃபைலில் சேவ் ஆகும். ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா rft, சேவ் ஆகிறது rfa. ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு மேக்ஸ் ஃபைல் அப்படின்னா .max ஃபைலே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிடுவோம். பட் ரிவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ரிவிட் கார் ஃப்ரீ டவுன்லோட்னே போடுங்க, சிம்பிளாக போடுங்க. ஸோ இப்போது இந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார் நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மாடல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கார் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு கார் எடுத்துக்கோங்க. இப்போ பிளாக் கலர் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து வேரி ஆகும். இதில் வந்து இந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே வேறு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து பேஸ்டான வெப்சைட். இப்போ நான் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி rfa அப்படின்ற ஃபார்மேட்டில் எனக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு ஃபேமிலி ஃபைலாக தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு ஃபைல், அதாவது ரிவிட் ஃபைலாக இருக்காது, ரிவிட்டோட ஃபேமிலி ஃபைலாக தான் இருக்கும். அதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணணும். இப்போ இது டவுன்லோட் ஆனக்கப்புறம் நம்ம ரிவிட்குள்ளே போய்க்கலாம். ஸோ ரிவிட்டில் போனீங்க அப்படின்னா எப்பவும் போல் ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே போல் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன்லோட் பண்ண ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரில் போனீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி rfa அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த இது எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கார் தான் நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், rfa ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு rvt ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகாது, ஒரு ஃபேமிலி ஃபைலாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நம்மளுடைய ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட், அதாவது லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கார் வந்து இப்படி உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இப்போ இந்த மாடல் ஃபுல்லாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃப்ளோர் பிளானில் வச்சுட்டு இதில் போனீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏதோ ஒரு டேபிள் எதுனாலுமே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இது அப்படியே இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோட் இன்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபைலும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஃபேமிலி ஃபைலும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த ஃபைலில் நம்ம வந்து லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி காட்டும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகிடும். எஸ்கேப் கொடுத்துட்டு 3D வியூவில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்கில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது.
சப்போஸ் இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நார்மல் ஃபைல், அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலில் இந்த இடத்துல ஸ்கேல் ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டாது. நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபேமிலி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபேமிலி ஃபைலுக்குள்ளே மறுபடியும் போகும். இதில் நம்ம சேஞ்சஸ் எதோ பண்ணுறோம் இல்லை ஸ்கேல் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும், அந்த இடத்துல ஸ்கேல் ஆப்ஷன் டிசேபிளில் இருக்கும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் நம்மளுக்கு டிசேபிள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 2 கிளிக் பண்ணிவிட்டு 3வது கிளிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து பிளேனோ இல்லை வேறு ஏதாவது பின்னட் ஆப்ஜெக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. பின்னட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா மாடிஃபிகேஷன் ஆகாது. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் பண்ணதோ இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணதோ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே தான் எல்லா ஃபைல்ஸுக்குமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபேமிலி ஃபைல் இருக்குது, இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதுவே காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது இருக்குது அப்படின்னா இந்த உமன் இருக்காங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாடல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக எப்போ போல் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லோட் இன்டு ப்ராஜெக்ட், எந்த ப்ராஜெக்டில் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி RFA ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் ப்ராஜெக்ட் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஹியூமன் பீயிங் இன்சர்ட் ஆயிடுவாங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு 3Dயில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிருப்பாங்க. இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ண ப்ராஜெக்டில் முடியாது, அதனால் எடிட் ஃபேமிலி கொடுத்துட்டு எப்பவும் போல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் பிளானில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேல் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிவிட் ஃபைலை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணக்கூடியது. அதாவது வேறு ஏதாவது மாடல்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுவோம். இது சோஃபா அப்படின்னா சோஃபான்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். revit-civil.com, Smith இந்த மாதிரி இருக்கும். அதில் எந்த வெப்சைட்டில் வேணுமோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.